Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா PF claim ஆன்லைன்ல எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படிங்கறத ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். PF அமௌண்ட்டை எப்படி ஒரு 5 to 10 minutes குள்ளார வித்ட்ரா பண்ணி ரெக்வெஸ்ட் சப்மிட் பண்றதுங்கற ப்ரொசீஜர் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம UAN Chrome browserலயோ இல்ல ஏதோ ஒரு Edge browserல போயிட்டு UAN login டைப் பண்ணி அதோட URL என்னன்றதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய யூனிஃபைட் போர்ட்டலுடைய URL. இதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளார போயிட்டு நம்மளுடைய UAN நம்பரையும் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்வேர்டையும் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இங்க இருக்கிற கேப்சர் என்னன்றதை நம்ம டைப் பண்ணிப்போம். இப்போ நமக்கு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP-யை நம்ம இங்க டைப் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம கேப்சராக நம்ம இங்கேயும் நம்ம கேப்சராக கொடுக்கணும். அதை இங்க நம்ம டைப் பண்ணிடலாம். ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கு அப்புறம் இங்கே நமக்கு மெனுஸ் இருக்கும். ஹோம், வியூ, மேனேஜ், அக்கௌண்ட், ஆன்லைன் சர்வீசஸ்னு. நம்ம வியூவில் போனோம்னா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸு, சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, UAN கார்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா நம்ம இதில் UAN கார்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய பாஸ்புக்கை நம்ம இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுடைய எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு, எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்கு, நம்மளுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்றதை நம்மளோட இந்த பாஸ்புக்கில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மேனேஜில் போயிட்டு நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், KYC, நாமினேஷன் யார் போட்டிருக்கோன்ற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே பார்த்துக்கலாம். நம்ம PF வித்ட்ரா பண்ணுறதுக்கு இந்த KYC தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் போயிட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் முதல்ல சப்மிட் பண்ணிடணும். இங்கே 2 டீட்டெயில் நம்ம கொடுப்போம். பேங்க் டீட்டெயில் நம்ம கொடுப்போம். பேங்க் டீட்டெயில்ஸும் பேனும் கண்டிப்பாக அப்டேட் ஆகிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய UANல இருக்கிற நேமும் பேனில் இருக்கிற நேமும் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகலைன்னா நமக்கு வந்து PF வித்ட்ரால் ரெக்வஸ்ட் நம்ம சப்மிட் பண்ண முடியாது. முதல்ல நீங்கள் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிருந்ததுன்னா இங்கே ஸ்டேட்டஸ் வந்து வெரிஃபைடு ஆன்லைன் பை பேங்க்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே பேன் நம்பர் வெரிஃபை ஆயிருந்ததுன்னா இங்கே வந்து ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டுன்னு இருக்கும். இது ரெண்டும் உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் PF வித்ட்ரால் ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்றதுக்குள்ள மெனுக்குள்ளார போயிட்டு ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ். இப்போ நீங்கள் சப்மிட் பண்ண கிளைமோடைய ஸ்டேட்டஸ் இங்கே பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து கிளைம் வந்து சப்மிட் பண்ண போகிறோம். அதனால் இங்கே கிளைம் மெனுக்குள்ளார போயிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கிளைம் ப்ராசஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். இங்கே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இங்கே இந்த இதில் டைப் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து எஸ் கேட்கும். நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். எஸ் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே ஒரு டிக் மார்க் வந்துருக்கு, க்ரீன் கலர் டிக் மார்க் வந்திருக்கு. இப்போ வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போகும். ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் நேவிகேட் ஆகி போகும். அதில் என்ன டீட்டெயில் கொடுக்க போகிறோன்னா நம்ம ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்ன்ற ஃபீல்டு இருக்கும். அதில் PF அட்வான்ஸ் ஃபார்ம் 31ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிடணும். ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறமா செலக்ட் சர்வீஸ் சூஸ் பண்ணணும். கரண்ட்டாக எந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ண போகிறோமோ அந்த அக்கௌண்ட்டை நம்ம இங்கே சூஸ் பண்ணிவிடுவோம். என்ன பர்பஸ்க்காக நம்ம சூஸ் பண்ணுறோன்ற ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட்டு அதில் வந்து நம்ம இல்னஸ்னு சூஸ் பண்ணிடணும். அடுத்து வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும். இந்த அமௌண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நம்மளுடைய எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளோ பாஸ்புக்கில் இருக்கோ அதிலிருந்து 75% வரலாம் இந்த அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயோடைய அட்ரஸை வந்து நம்ம டீட்டெயிலாக இங்கே கொடுத்துட்றோம். ஒன்ஸ் எம்ப்ளாயி அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கேன் காப்பி ஆஃப் பாஸ்புக் செக் ரெண்டுமே வந்து ஒரே இமேஜில் நம்ம வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும்.
ஒரு ஆஃபில் வந்து நம்ம பாஸ்புக்கோடைய டீட்டெயில்ஸும் ஒரு ஆஃபில் செக் புக் ரெண்டையுமே கொடுக்கணும். அது வந்து 100 KB to 500 KB சைஸுக்குள்ளார இருக்கணும். அதே மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து ரீடபுளாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து பிளர்ராவோ இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக தெரியல அப்படின்னா ஃபீல்ட் ஆஃபீஸ்லேருந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற இமேஜ் வந்து கிளியராக இருக்காங்கிறத ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து பிடிஎஃப்ல ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கிற இமேஜ் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் பிடிஎஃப் வியூ பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஆன்லைன் சர்வீசஸில் போயிட்டு கிளைம் ஸ்டேட்டஸ் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றதை நீங்கள் அங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டஸ் கிளைம் சப்மிட் பண்ண உடனே சப்மிட்னு வரும். அதுக்கப்புறமா நம்ம 1 or 2 டேஸில் வந்து கிளைம் சென்ட் டு ஃபீல்ட் ஆஃபீஸ் சொல்லணும். நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கிற கரஸ்பாண்டிங் ஆஃபீஸ்க்கு வந்து நம்மளுடைய ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா கிளைம் சென்ட் டு ஃபீல்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ ப்ராசஸ் ஆகுதுன்றதை வந்து தெரிஞ்சிடும். அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அமௌண்ட்டு. ஒன்ஸ் அமௌண்ட் செட்டில் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து கிளைம் செட்டில்டுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் அதில்.